சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெடுஞ்சாலைத்துறையில் சாலை அமைத்ததாக கூறி 3.23 கோடி ரூபாய் பணத்தை முறைகேடு செய்ததாக வழக்கு பதியப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்காக தற்போது சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. இப்ப முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கு குறித்தான பின்னணி மற்றும் தற்போதைய நிலவரம் பற்றி சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. சென்னை ஆலந்தூரில் இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்ககத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு ஆஜராகி இருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சாலை அகலப்படுத்துதல், சாலை மேம்படுத்துதல் மற்றும் குறுக்கு வடிகால் அமைப்புகளை சீரமைத்தல் உள்ளிட்ட 7 கோடி மதிப்பிலான பணிகளுக்காக தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலையிலும் கடந்த 2022 மார்ச் மாதத்தில் 3,23,00,000 ஒப்பந்ததாரருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு 9 அரசு அதிகாரிகள் மற்றும் ஒரு தனியார் ஒப்பந்ததாரர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதனை அடுத்து கடந்த ஜூன் 25ஆம் தேதி சென்னையில் 4 இடங்களிலும், திருவண்ணாமலையில் 4 இடங்களிலும், கரூரில் 7 இடங்களிலும், திண்டுக்கல்லில் 2 இடங்களிலும், கோவையில் 2 இடங்களிலும் மற்றும் திருப்பூரில் 1 இடத்திலும் சுமார் 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இவை அனைத்துமே முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவிற்கு சொந்தமான தொடர்புடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களினுடைய இடங்களாக இருக்கிறது. அந்த 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையானது விசாரணை நடத்தியது. சோதனையில் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் சான்றிதழ், சொத்து விவரங்கள் மற்றும் முறைகேட்டை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் 40 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் புகார்தாரர் வழங்கிய தகவல்களினுடைய அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் நேரடியாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பி ஜூலை 3ஆம் தேதி சென்னை ஆலந்தூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. எனினும் உடல்நலக் குறைவு காரணமாக ஏவா வேலு விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி ஏவா வேலு எழுதி அனுப்பிய விளக்க மனுவை அதிகாரிகளிடம் வழங்கி விசாரணைக்கு கால அவகாசம் கோரினர். இந்த நிலையிலே இந்த வழக்கானது நீதிமன்றத்திலே எடுத்து செல்லப்பட்டது. நீதிபதிகள் நிபந்தனையோடு கூடிய, அதாவது இன்று ஏவா வேலு கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கூடிய அந்த தீர்ப்பையானது வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் இன்று திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தற்பொழுது சென்னை ஆலந்தூரில் இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்ககத்தில் ஆஜராகி இருக்கிறார். உடன் வழக்கறிஞர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவரிடம் பல கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு ஊழல், வேலை நடக்காமலே நடந்ததாக கூறி பல கோடிகள் கைமாற்றப்பட்ட இந்த விவகாரம் என்பது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே இது எப்படி நடந்தது, யார் மூலமாக நடந்தது, என்னென்ன ஆவணங்கள் கைமாற்றப்பட்டன, எந்த மாதிரியான பொய் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி பொய் கணக்குகள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது போன்ற பல்வேறு கோணங்களிலே தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஏவா வேலுவிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தற்பொழுது அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.